परम्पराम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ श्लोका नंबर 41 व्यवसायात्मिका बुद्धिः एकेह कुरु नन्दन बहुशाखा ह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम् இப்போ கிருஷ்ணர் நம்மளுக்கு கர்மயோகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கர்மயோகம்னா எக்ஸாக்டாக என்ன கேட்குறதா இருக்கும்? கர்மயோகம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கர்மயோகத்தினுடைய சில ஜென்ரல் அப்சர்வேஷன்ஸை கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே சொல்லிட்டு வரார். அப்புறம் ப்ராப்பராக கர்மயோகம்னா என்ன அப்படின்னு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். இப்போ 40வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய மகிமா பார்த்தோம் இல்லையா? கர்மயோகத்துடைய க்ளோரி சொல்லப்பட்டது. அதாவது கர்மயோகி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறதே கிடையாது, அவனுக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா ஒரு கர்மயோகியுடைய ப்ரைமரி எய்ம் என்ன, அவனுடைய கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவன் எதுக்கு கர்மயோகம் பண்ணுறான்? ஸோ அவனுடைய எய்ம் அந்தக்கரணத்தை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் அவனுடைய எய்மாக இருக்கும். அந்த இன்னர் க்ரோத் இருக்குல்ல, அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவன் சொல்லுவான். எக்ஸ்டர்னலாக அவன் பண்ணுற ஆக்ஷனுடைய ரிசல்ட்டு சக்ஸஸாக இருக்கலாம், ஃபெயிலியராக இருக்கலாம். அது சக்ஸஸாக இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் தான், ஃபெயிலியராக இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ். ஏன்னா லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அதிலேருந்து என்ன கற்றுக்க முடியுமோ அதை அவன் கற்றுப்பான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயமே இல்லை. இப்போ 41வது ஸ்லோகம் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு கர்மயோகிக்கு தான் லைஃப்பில் அடைய வேண்டிய கோலை பற்றின ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதனால் அவன் எப்படி வச்சுருப்பான் அப்படின்னா, இமீடியட்டாக நான் அடைய வேண்டிய கோல் என்ன, அப்புறம் என்னுடைய லாங் டேர்ம் கோல் என்ன, அப்புறம் என்னுடைய அல்டிமேட் கோல் என்ன, இது எல்லாத்துலேயுமே அவனுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருக்கும். ஸோ ஃபைனலாக அடைய வேண்டிய கோலும் அவனுக்கு தெரியும். ஏன்னா ஃபைனலாக அடைய வேண்டிய கோல் என்னது? மோக்ஷம் ஆர் இன்னர் ஃப்ரீடம், இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ். யாரு மேலேயும் இமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும், இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல்.
அப்போ ஒரு கர்மயோகிக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா மோக்ஷம் அப்படிங்கிறது பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த மோட்சத்தை நான் எப்படி அடைய முடியும்னா ஆத்ம ஞானம் மூலமாக தான் எனக்கு மோட்சமானது கிடைக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து இனிஷியலாக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணும், எதையாவது பிடிச்சிட்டு நடக்கும், இல்லைனா யாரோட கையையாவது அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அது நடக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு தன்னுடைய காலுக்கே அந்த சக்தி வந்துடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தை இப்போ என்ன பண்ணிடும், எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் தானாகவே நடந்து போகும் இல்லையா. அது மாதிரி நான் வந்து என்னுடைய இமோஷ்னல் ஸ்ட்ரெங்த்தை டிஸ்கவர் பண்ண யார் மேலேயும் நான் டிபெண்டன்சி வச்சுக்க மாட்டேன். கம்ஃபர்டபுளாக என்னால் வந்து இருக்க முடியும், ஹாப்பியாக என்னால் இருக்க முடியும். எந்த ஒரு வெளி விஷயத்தை டிபெண்ட் பண்ணாமல் என்னால் என்கிட்டேயே ஹாப்பியாக இருக்க முடியும். இப்போ இந்த இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, இதை வந்து நாம் டிஸ்கவர் பண்ணுறது தான் ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கர்மயோகிக்கு தெரியும், இது வந்து ஞானத்தினால மட்டுமே இந்த ஃப்ரீடமை என்னால் அடைய முடியும் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த ஞானம் எனக்கு கிடைக்கணும்னா என்னுடைய அந்தக்கரணம் இப்போ பியூராக இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயம் ஏன் வந்து நிறைய பேரால் வந்து இதை ஏன் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு மெட்டீரியல் நாலேஜ் எடுத்துட்டாலும், இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் எடுத்துருக்கணும், அவ்வளோதான். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்மளை யாருமே நீ பொய் சொல்லுவியா, நீ திருடுவியா, நீ வந்து உன் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பியா, எல்லாம் கேட்கவே மாட்டேன். இந்த விஷயத்தில் இப்போ இந்த விஷயம் இப்போ படிக்கிறோமே, கீதா புரியணுன்னா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நிறைய வேல்யூஸ் இருக்குல்ல, அதை வந்து எதிர்பார்க்குறது சாஸ்திரம். அது கஷ்டம் இல்லை. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துக்கு யாராலையும் வர முடியாது. யாருக்கு அந்த அந்தக்கரணம் வந்து ஓரளவுக்கு பியூராக இருக்கோ, யாருக்கு அந்த புண்ணியம் இருக்கோ, அவளால் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கீதையை காதலியே வந்து வாங்க முடியும். அப்போ இங்கே வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா, இன்னும் என்னை நான் தகுதிப்படுத்திக்கிறேன், இது போராது போல இருக்குது, இன்னும் நான் வந்து என்ன ரிஃபைன் பண்ணிக்கணும். அப்போ கீதா கிளாஸ் கேட்கவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்தக்கரணம் வந்து இந்த சுத்தியை அடையிறது. அப்போ கர்மயோகிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இமீடியட்டாக நான் பண்ண வேண்டியது மைண்டு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை தான் ஞான யோக்கியதா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இறங்க வேண்டியது வந்து அல்டிமேட்டாக மோக்ஷம் அப்படிங்கிற ஸ்டேஷன். ஆனால் இன்டர்மீடியரியாக அவன் எங்கே இறங்க போகிறான்னா ஞான யோக்கியதா அப்படிங்கிற ஸ்டேஷனில் அவன் வந்து இப்போ இறங்க போகிறான். அந்த ஞான யோக்கியதா ஸ்டேஷனுக்கு நான் இப்போ எப்படி போகிறது, அதை தான் வந்து பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஞான யோக்கியதா ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நாம் வந்து ஒரு ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணணும். வைதீகமான வாழ்க்கை முறையை நாம் அதனை வைதீகமான வாழ்க்கை முறை வாத்தியார் மாமாலாம் வாழறல அந்த மாதிரி வாழணுமானா அப்படி இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நம்மளால் மினிமமாக என்ன அதில் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணி வாழற வாழ்க்கைக்கு பேர் வைதீகமான வாழ்க்கை முறை. ஸோ தர்மமாக வாழணும், சிம்பிள். சாஸ்திரம் வந்து இதை பண்ணுனா பண்ணணும், பண்ணாதனா பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தர்மமாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழறது. அப்படி வாழற வாழ்க்கையை தான் கர்மயோகம். உன்னுடைய ஸ்வதர்மமாக நீ பண்ணினா அது கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்மயோகம் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஞான யோக்கியதா கிடைக்கிறது. அப்புறம் அங்கேருந்து ஞானம், அதுக்கப்புறம் மோக்ஷம். இதுதான் ரூட் மேப்பு. இந்த ரூட் மேப்பு கர்மயோகியோடைய மனசில் நல்லா தெளிவாக பதிஞ்சிருக்கு. இப்போ இந்த கிளாரிட்டி இருக்குல்ல, இதுக்கு பேர் வியவசாயாத்மிகா புத்திஹி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ பாக்கி பேர்லாம் எப்படி இருப்பா, அவளும் ரிலீஜியஸ் லைஃப் தான் லீட் பண்ணுவாள். ஆனால் பாவம் அவளுக்கு என்ன தெரியாதுன்னா எதுக்காக இதையெல்லாம் பண்ணுறோம். இப்போ சாஸ்திரம் வந்து
இந்த விஷயத்தை பண்ண, இந்த விஷயத்தை பண்ணாத அப்படின்னு சொல்கிறது யாருக்காக சொல்கிறது? என்னுடைய இன்டர்னல் க்ரோத்துக்கு சொல்கிறது. இதெல்லாம் பண்ணினேன்னா உனக்கு சித்தசுத்தி கிடைக்கும், நீ வந்து பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டேன்னா உனக்கு பாபம் கிடைக்கும். நம்மளுடைய இன்டர்னல் க்ரோத்துக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாமல் நிறைய பேர் வந்து யார் எதை சொன்னாலும் ஒரு வாரம் வந்து ஒரு பிரவச்சனத்தை அட்டன் பண்ணால் அவள் சொல்கிறத பண்ண வேண்டியது, அடுத்த வாரம் வேறு சேனல், வேறு யாரோ ஒருத்தர் பிரவச்சனத்தில் வேறு ஏதாவதுன்னு சொல்லுவாள், அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ நம்ம வந்து எந்த ஸ்டேஷனில் போய் இறங்கணுன்னே தெரியாத ஒரு பர்சன் என்ன பண்ணிட்டு இருப்பா, போகிற வர ட்ரெயின்லலாம் ஏறி ஏறி இறங்கிட்டு லைஃபையே வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் எங்கே போகணுன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கேற்ற மாதிரி எந்த கரெக்ட் டைரெக்ஷனில் போகிற ட்ரெயினில் என்னால் ஏற முடியும். எங்கே போனோன்னே நான் இன்னும் டிசைட் பண்ணலன்னா என்ன பண்ணிட்டு இருப்பேன், நான் நடு தெருவில் நிற்க வேண்டியது தான். இப்போ என்னாகும், மறுபடியும் போகிறப்ப மறுபடியும் செத்து போவேன், மறுபடியும் போகிறப்ப மறுபடியும் செத்து போவேன். அதுதான் இங்கே கிருஷ்ணன் நம்மளுக்கு சொல்கிறேன். இப்போ பகுஷாக்கா, இப்போ இந்த பாக்கி பேர்லாம் இருக்காள்ல, அவள்லாம் எப்படி இருக்கான்னா மல்டி பிரான்ச்சாக இருக்கா. ஷாக்கா அப்படின்னா பிரான்ச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஐடியாஸோடு இருக்கிற மக்கள். பகுனா நிறையா, அனந்தஸ்ச, அனந்தம்னா இன்ஃபினிட் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நாம் எல்லோரும் ஆக்சுவலாக போக வேண்டியது ஒரே இடம்தான். நான் போக வேண்டிய அந்த ஒரு இடம் எனக்கு தெரியலைன்னு சொன்னால் நான் எவ்வளோ இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த ஒரு இடத்த விட்டுட்டு இன்ஃபினிட் இடத்துக்கு நான் போகிறதுக்கு இப்போது, இன்ஃபினிட் ராங்கான இடத்துக்கு நான் போகிறதுக்கு இப்போது ட்ரை பண்ணுவேன். இப்போ சிம்பிள், 2 + 2 எவ்வளோ? ஒரே ஒரு ஆன்சர் தானே. 2 + 2 = 4. ஒரு ஆன்சர் தான். இந்த 2 + 2 4 அப்படிங்கிற ஒரு ரைட் ஆன்சர் எனக்கு தெரியலைன்னா நான் எவ்வளோ ராங் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும்? இன்ஃபினிட் ராங் ஆன்சர்ஸ் பாசிபிள். அதுதான் இங்கே சொல்லப்படுறது. அப்போ அவ்யவசாயினாம் புத்தியாக பகுஷாக்கா அனந்தஸ்ச. அவ்யவசாயி, யாரெல்லாம் கர்மயோகி இல்லையோ அவளுடைய நோஷன்ஸ் எப்படி இருக்கும்னா மல்டி பிரான்ச்சாக இருக்கும். போக வேண்டிய இடம் சரியாக அவளுக்கு தெரியாததுனால அவளுடைய ஐடியாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குருநந்தன அப்படின்னா அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணுறார் கிருஷ்ணர். குரு வம்சத்தில் வந்தவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். அப்போ ஒரு கர்மயோகிக்கு ஏகா இஹ ஹி புத்தியா, ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் போக வேண்டிய இடம் இதுதான் அப்படிங்கிற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கர்மயோகிக்கு இருக்கும். அதனால் பூஜ்ய சுவாமிஜி பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொல்கிறார். வென் தி ஒன் எண்ட் இஸ் மிஸ்ட், த எண்டிங் எண்ட்ஸ் ஆர் எண்ட்லெஸ். ஒரு எண்டு, நான் போக வேண்டிய ஒரு அந்த கோல் இருக்குல்ல, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நான் வந்து வேறு என்னென்னலாத்தையோலாம் எண்டு அப்படின்னு நினச்சிண்டு எண்டுலெஸ்ஸாக அதெல்லாம் இப்போ நான் தேடிண்டே இருப்பேன். லைஃபையே நான் வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 42. ஆக்சுவலாக 42, 43, 44 சேர்ந்து படிப்போம். யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்யவிபஸ்சிதः வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः காமாத்மானஸ்வர்கபராः ஜன்மகர்மஃலப்ரதாம் கிரியா விசேஷபஹுலாம் भोगैश्वर्यगतिं प्रति भोगैश्वर्यप्रसक्ता
தயா பஹ்ருதசேதசாம் व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते. இப்போ இந்த ஸ்லோகங்கள்லாம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, யார் இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணாமல் நிறைய விஷயங்களில் கன்ஃபியூஸ் ஆகி இருக்காளோ அந்த மக்களை கிருஷ்ணர் ஆக்சுவலாக திட்டுறார். இந்த 3 ஸ்லோகங்களில் கிரிட்டிசைஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு அவளோட கோல் பற்றின தெளிவு இல்லையோ, நான் கர்ம யோகீஸ் இருக்காள், அவளை திட்டுறார். ஸோ நான் கர்ம யோகீஸை நாம் கர்மி அப்படின்னு சொல்லலாம். கர்மினா அவள் வெறுமை ஆக்ஷன் பண்ணுறவா, யோகமாக இந்த கர்மத்தை பண்ணாமல் வெறும்னா ஆக்ஷன் பண்ணுறவாள் கர்மி அப்படின்னு சொல்லலாம். ஆப்போசிட் ஆஃப் கர்மயோகீஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஸ்லோகங்களில் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அதோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் தேவைப்படுறது. அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கர்மா அப்படின்னு எடுத்துட்டோன்னா, கர்மாவையே சாஸ்திரம் 3 விதமாக பிரிக்கிறது. எப்படி அப்படின்னா, சாத்விக கர்மாணி, அப்புறம் ராஜச கர்மாணி, தாமச கர்மாணி அப்படின்னு 3 விதமாக பிரிக்கிறது. இதனுடைய டீட்டெயில்ஸ் நாம் உழைச்சி கிடந்தோன்னா 17வது அத்தியாயத்தில் இதனோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அங்கே கிருஷ்ணர் ரொம்ப இலாபரேட்டாக இந்த கர்மா பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறார். பட் அதான் என்ன அப்படிங்கிறத ஜிஸ்ட் மட்டும் இங்கே பார்க்கலாம். இப்போ சாத்விக கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இப்போது ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஷனுடைய பெனிஃபிட்டு நிறைய பேருக்கு போய் சேர போகிறது அப்படின்னு சொன்னால் நான் பண்ணுற கர்மாவுக்கு பேர் சாத்விக கர்மா. அப்படின்னா நான் கர்மா பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எல்லாரையும் என்னுடைய அக்கௌண்ட்டில் எடுத்துப்பேன். எல்லாருக்கும் இது நலனை கொடுக்க போகிறதா, நன்மையை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத யோசித்து தான் நான் இப்போ இந்த ஆக்ஷனையே பண்ணுவேன். அப்படி பண்ணினேன்னா நான் பண்ணுற கர்மாவுக்கு பேர் சாத்விக கர்மா, செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். எனக்கும் டெஃபினட்டாக அதனால் பலன் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் என்னை தவிர நிறையா பேருக்கும் அதனால் பெனிஃபிட் கிடைக்க போகிறது. 2வது டைப் ஆஃப் ஆக்ஷன் ராஜச கர்மா. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, செல்ஃப் சென்டர்டாக இருக்கும். நான் அப்புறம் என் ஃபேமிலி, இவ்வளோ தான் என்னால் யோசிக்க முடியும். பாக்கி பேர் பற்றிலாம் எனக்கு கவலை இருக்காது. ஸோ செல்ஃபிஷ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 3வது தாமச கர்மாணி. இதில் எப்படி இருப்பா? டெஃபினட்டாக செல்ஃபிஷாக இருப்பா. அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா அடுத்த வாழை ஹிம்சிச்சாவது அந்த வேலையை சாதிச்சுப்பா. அடுத்த வாழை ஹிம்சிச்சு தனக்கு ஒரு பெனிஃபிட்டை தேடுறதுக்கு பேர் தாமச கர்மா. ஸோ ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன்ஸ். ஸோ இப்படி நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸை 3ஆக பிரிக்கலாம். இப்போது ஒரு இண்டிவிஜுவலுடைய க்ரோத்துக்கு இந்த 3 விதமான கர்மாக்களுடைய பங்களிப்பு என்ன? சாஸ்திரம் சொல்கிறது, சாத்வீக கர்மா ஒரு மனுஷனுடைய இன்னர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. சாத்வீக கர்மாவுடைய ப்ரைமரி பெனிஃபிட் என்னன்னா இன்னர் க்ரோத், சித்த சுத்திலாம் சொல்கிறோம்ல, அது ஞான யோக்கியதா. இன்னர் க்ரோத் சாத்விக கர்மா பண்ணுறது மூலமாக கிடைக்கும். அப்போ இந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காதா? பேர், புகழ், பணம் அதெல்லாம் கிடைக்காதானா? கிடைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எனக்கு செகண்டரி. நெக்ஸ்ட் ராஜச கர்மா. அது மூலமாக ஒரு பர்சனுக்கு என்ன மாதிரியான க்ரோத் இருக்கும்? டெஃபினட்டாக எக்ஸ்டர்னல் க்ரோத் இருக்கும். மெட்டீரியல் வைஸ், மெட்டீரியலிஸ்டிக்கலி நல்ல க்ரோத் அந்த பர்சனுக்கு இருக்கும். அர்த்த காமா நல்லா என்ன மேக்ஸிமம் முடியுமோ அவளோட கெப்பாசிட்டிக்கு அவள் ரீச் பண்ணுவாள். ஆனால் இன்டர்னல் க்ரோத் ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ்க்கு வந்திருக்கோம்ல, இப்போ இந்த கிளாஸ் டைமில் நம்மளுக்கு சொல்கிறா, நீங்கள்
சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ வந்து இன்றைக்கி இந்த 1 ஹவரில் மட்டும் நீ திருப்பி ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணினேன்னா உனக்கு நான் வந்து 10,000 ருபீஸ் தருவேன் இன்றைக்கி அப்படின்னா, கிளாஸுக்கு வருவாளா, ஆஃபீஸ் ஒர்க் போடுவாளா? ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணுவாள்ல. அந்த மாதிரி பண்ணால் அந்த பர்சன்லாம் வந்து ராஜச கர்மா பண்ணுற பர்சன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மெட்டீரியல் பெனிஃபிட்டு நிறைய அந்த பர்சனுக்கு கிடைக்கும். இப்போ 3வது தாமச கர்மா. அதில் என்ன க்ரோத் இருக்கும் நம்மளுக்கு? டெஃபினட்டாக மெட்டீரியல் பெனிஃபிட்டு கிடைக்கும். இந்த சீட்டிங், ஸ்கேமு, கரப்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுறது மூலமாக டெஃபினட்டாக பணம், பதவி, புகழ். ஸ்கேம் பண்ணால் தான் இப்போ வந்து ஃபேமஸ் ஆக முடியும்ல. எவ்வளோ எவ்வளோ பெரிய ஊழல், நீ பெருசா நான் பெருசா, அந்த மாதிரி புகழெலாம் கிடைக்கும். ஆனால் ஒரு நாளைக்கும் அந்த பர்சனால் ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆக முடியாது. இன்ஃபேக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுவாள். பகவான் கிட்டக்கே அவளால் வர முடியாது. அப்போ சாத்வீக கர்மா தான் நம்மளுடைய இன்னர் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இதை வந்து நல்லா நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ராஜச கர்மா ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் இன்னர் க்ரோத்தை கொடுக்கறது. தாமச கர்மா சுத்தம். இன்ஃபேக்ட் அதை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு மனுஷனுடைய நிம்மதி, சந்தோஷம், அப்புறம் வாட்டெவர், அதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இன்னர் க்ரோத்தை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கானா, சந்தோஷமாக இருக்கானா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ எல்லாம் இருக்கும், ஆனால் இன்னர் க்ரோத் இல்லை அப்படின்னா அந்த பர்சனால் நிம்மதியாக இருக்க முடியாது. எதுவுமே இல்லை, ஆனால் மென்டல் மெச்சூரிட்டி இருக்குது, எனக்கு மனப்பக்குவம் எனக்கு இருக்குன்னா என்னால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். அப்போ இந்த இன்னர் க்ரோத் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும்னா நாம் வந்து சாத்வீக கர்மாவை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், நம்ம பண்ணுறதெல்லாம் நல்ல கர்மா தான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ராவாக எதையும் நாம் வந்து அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும், இது மூலமாக நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ முதல்ல 3 விதமான கர்மாஸ் இருக்குன்னு தெரியணும். அப்புறம் இன்னர் க்ரோத்துக்கு எது ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியணும். இதை வச்சுட்டு இப்போ நாம் வந்து இந்த 3 ஸ்லோகாவை பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து இந்த 3 ஸ்லோகங்களில் ராஜச கர்மா பண்ணுறாள் அவளை திட்டுறார். இன்ஃபேக்ட் திட்டி தீர்க்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ராஜச கர்மாவை யார் பண்ணுறான்னு பார்த்தோம். யார் வந்து தன்னுடைய லௌகீக க்ரோத்தில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காளோ, தன்னோட மெட்டீரியல் க்ரோத்தில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காளோ அவள் தான் வந்து ராஜச கர்மா பண்ணுவாள் இல்லையா? மற்றவா பற்றி அவள் யோசிக்க மாட்டாள். இங்கே சொல்கிறார் தாமச கர்மா பற்றி கிருஷ்ணர் பேசவே இல்லை, ஸ்பெஷலாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ராஜச கர்மாக்கே இந்த கதினா ராஜச கர்மா பண்ணுறவாளையே இப்படி திட்டுறாருன்னா தாமச கர்மா பண்ணுறவாளை நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பண்ணக்கூடாது, பயங்கரமாக இன்னும் திட்டுவார் போல இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 3 ஸ்லோகங்கள் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக வந்து ப்ராப்பராக நாம் ஒரு வார்த்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணினா தான் ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸை நம்மளால் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் நாம் வந்து இந்த வார்த்தைகளை ரீஅரேஞ்ச் பண்ணி அதனுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். அதே ஆர்டரில் பார்க்க மாட்டோம், அங்கங்கே வேர்ட்ஸை பிக் பண்ணி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து யாரை கண்டனம் பண்ணுறாருன்னா செல்ஃபிஷ் பீப்புள். யாரவா அப்படின்னா 42வது ஸ்லோகத்தில் ஃபஸ்ட்டு லைனில் இருக்கு பாருங்க, அவிபஸ்சிதா. கடைசி வார்த்தையாக இருக்கா அவிபஸ்சிதா. அவிபஸ்சிதானா அன்இன்டெலிஜென்ட் பீப்புள், முட்டாள் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாதவா, பகுத்து அறிய தெரியாதவா. என்னோட பணம், என்னோட ஸ்டேட்டஸ், புகழ் இதெல்லாம் மட்டும்தான் என்னை வந்து என்னோடய லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற பர்சன்ஸ், ஒரு ராங் ஐடியாவோடு இருக்கிற பர்சன்ஸ். அப்போ இந்த ராங் ஐடியாவுக்கு பேர் அவிவேகம் அப்படின்னு பேர். அது இருக்கிறவாளை அவிவேகி அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணர் இங்கே அவிபஸ்சிதா முட்டாள் அப்படின்னு திட்டுறார்.
சொல்வாள், பணம் கொடுத்து மெத்தை வாங்கலாம், பணம் கொடுத்து தூக்கத்தை வாங்க முடியாது, அந்த மாதிரி. ஸோ அவிபஷ்சிதான்னா அர்த்த காம பிரதான பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பிரேயஸ் ஸ்ரேயஸ்னு 2 வார்த்தை பார்த்தோம்ல, அதில் பிரேயார்த்தினஹா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவிபஷ்சிதா ஓவரா. நெக்ஸ்ட் வந்து வேதவாத ரதா. இப்போ வேதத்தினுடைய கர்மகாண்ட போர்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பற்றி வேதம் நம்மளுக்கு சொல்கிறது. அதாவது நம்மளுக்கு மெட்டீரியலாகவே ஏதாவது வேணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பணம் வேணும், இல்லை எனக்கு புகழ் வேணும், இல்லை எனக்கு வந்து நிறைய பசுமாடெல்லாம் வேணும், எனக்கு நிறைய புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வேணும்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஹோமம்லாம் இருக்குது. வேதத்தில் பார்த்தல கர்மகாண்டத்தில் நிறைய இருக்குது. அதில் ஒரு ஆவஹந்தி அப்படின்னு ஒரு ஹோமம் இருக்குது. அது அந்த ஹோமம் பண்ணையில உங்களுக்கு என்ன வரும்? நிறையா பணம் வந்து உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்க ஒன்று நீங்கள். ஆவஹந்தி விதன்வானா குர்வானா சீரமாத்மனஹா அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது உபனிஷத்தில். இப்போ எனக்கு நிறைய சொத்து கிடைக்கணும், நிறைய அன்ன பானம் வஸ்திரம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இதையே வேதம் தான் சொல்கிறது. இதெல்லாம் பண்ணு உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது மெட்டீரியல் விஷயங்களை பற்றி சொல்கிற அதே வேதம் தான் ஸ்பிரிச்சுவல் விஷயம் பற்றியும் பேசுறது. ஆனால் அவள் எல்லாம் என்ன பண்ணிவிடுவா, கன்வீனியண்ட்டாக மெட்டீரியல் விஷயம் பற்றி பேசுகிற போர்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவா. அதை தாண்டி அந்த பக்கம் இவெல்லாம் வந்து போகவே மாட்டா. இப்போ செல்ஃபிஷ் மக்கள் வந்து இந்த போர்ஷனோடையே நிறுத்தின்றுவா. அவள் வந்து அந்த சத்தியம் வத தர்மம் சர அந்த பக்கம்லாம் வந்து அப்படியே அப்படியே எங்கேயோ காதில் விழுந்தால் கூட ஈயோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக ஆவஹந்தி விதன்வானா அப்படின்னு இந்த பக்கமாக வந்து போயிடுவா. அப்போ வந்து இந்த மாதிரி செல்ஃபிஷ் பீப்புளை இங்கே கிருஷ்ணர் வந்து திட்டுறார். இப்போ இப்படி இருக்கும் பொழுது கீதா படிக்கிறோமே, இப்போ இவ்வளோ பெரிய விஷயம். அதில் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில், இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் சொசைட்டிக்கு நடுவில் வாழ்ந்துட்டு கீதா படிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா? அப்படி நீங்கள் சொன்னேன்னா வேதம் கேட்குறது இதில் என்ன பெருமை அப்படின்னு கேட்குறது. இப்போது ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போனாலே வந்து அவன் வாழ்க்கையில் சாதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை அவள் வாழ்க்கையில் சாதிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவோமா? ஸ்கூலுங்கிறது என்னது? ஒரு பேசிக் நெசசிட்டி இல்லை ஸ்கூல் அப்படிங்கிறது. அது மாதிரி வேதம் சொல்கிறது கீதா அப்படிங்கிறது பேசிக். நீ உன் லைஃப்பை வந்து பேசிக்காக சாதாரணமாக உன் வாழ்க்கையை வாழறதுக்கே நீ கீதாவை படிச்சிருக்கணும். ஆனால் நம்ம கேட்கலாம், ஸ்கூலுக்கு போய் படித்து அதுக்கப்புறம் மேற்படிப்புலாம் படித்தா சம்பளம் வருமே, கீதா படித்தா என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கீதா படித்தா என்ன கிடைக்கும்? சம்பளம் வந்தாலும் சம்பளம் வரலைனாலும் எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணுங்கிற அறிவு கீதா படிக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கும். இப்போ இமோஷனல் கோஷன்ட்டு நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். கீதா படிக்கிறதுனால மட்டுமே அந்த EQ வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏற்படுற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கீதா சொல்லி கொடுக்கறது. அதனால் சொல்கிறது, நீ இந்த ஸ்கிரிப்சரல் விஷயங்கள்லேருந்து தள்ளி போயிடாத, விலகி போயிடாத அப்படின்னு உபனிஷத்தே சொல்கிறது. இதை வந்து படிச்சுட்டே இரு, ரெகுலராக இதோட நீ வந்து டச்சு வச்சுக்கோ. ஸ்வாத்தியாயாத் மா அப்ரமதஹா அப்படின்னு சொல்கிறது. விலகி போயிடாத, இப்போ ரெகுலராக கிளாஸுக்கு வா, கீதாவோட ரெகுலராக டச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. இப்போ அவிவேகி இருக்கா இல்லையா, அவள் வந்து வேதத்தினுடைய இந்த போர்ஷனை கன்வீனியண்ட்டாக படிக்காமல் விட்டுடுவா. இப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த ஹோமம் பண்ணால் இது கிடைக்கும், அந்த ஹோமம் பண்ணால் அது கிடைக்கும் அப்படின்லாம். எனக்கு ஹோமங்கள் பேர்லாம் நிறைய தெரியாது, அதனால் நான் சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதெல்லாம் உங்களோட நோட்ஸில் எழுதிக்கோங்கன்னு, இதெல்லாம் பண்ணால் இது கிடைக்கும்
அப்படின்னு சொல்கிறவா வந்து இந்த செல்ஃபிஷ் பீப்புள். வேதவாத ரதா அப்படின்னா ராஜச கர்ம ரதா, ராஜச கர்மா பண்ணுறவா. சகாம கர்ம ரதா, மெட்டீரியலிஸ்டிக் மக்கள். மூணாவது வந்து நாண்யதஸ்தீதி வாதினஹா. இப்போ நாம் வந்து இந்த எத்திக்ஸ், மொராலிட்டி, தர்மம், அதர்மம், பாபம், புண்ணியம் இப்படி எல்லாம் போய் ஜென்ரலாக சொசைட்டியில் பேசினேள் அப்படின்னா அவள் என்ன பதில் சொல்லுவாள் நம்மளுக்கு? அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை, இருக்கிறது ஒரு லைஃப், இதை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடணும், காவோ பியோ மஜா கரோ அப்படி சொல்லுவாள்ல. இப்படி இருக்கிறவாளை உபநிஷத் வந்து என்ன சொல்கிறதுன்னா பிரமூடா அப்படின்னு ஸ்பெஷல் டைட்டில். இந்த பத்மபூஷன், பத்ம விபூஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கிரேடை ஏற்றிண்டே போகிறது. பிரமூடா அப்படின்னா மூடானா முட்டாள், பிரமூடானா வட்டி கட்டின முட்டாள் அப்படின்னு, ஃபில்டர்ட் இடியட் அப்படின்னு திட்டுறது. யாரவா அப்படின்னா நாண்ய தஸ்தீதி வாதினஹா, அர்த்தகாமா தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிற மக்கள். இருக்கிறது ஒரு லைஃப், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோமா, அதை விட்டுட்டு நீங்கள் பாபம் புண்ணியம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிற மக்கள். ஸோ ந அந்யஹா அஸ்தீதி வாதினஹா, அர்த்தகாம தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிற மக்கள். ந அந்யஹா அஸ்தீதி வாதினஹா, அவளையும் வந்து கிருஷ்ணர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறார். நாலாவது காமாத் மானஹா, அது எங்கே இருக்குது அப்படின்னா 43வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ட் காமாத் மானஹா. இது வேணும் அது வேணும் அப்படின்னு டிசையர் பண்ணுறவா, ஆசைப்படுறவா. இப்போ இந்த ஆசை இருக்குல்ல, ஆசைக்கு நீங்கள் ஒரு உருவம் கொடுத்தேன்னா அவள் தான் அது. எல்லாம் நிறைய ஆசைகள் வச்சுட்டுருப்பாள்ல, அவளை வந்து காமாத் மானஹா அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இங்கே என்ன கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறது அப்படின்னா, இப்போ மெட்டீரியல் விஷயங்கள்லாம் அப்போ ஆசையே படக்கூடாதான்னா தாராளமாக படலாம், ஆனால் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதே அப்படின்னு வேதம் நம்மளுக்கு அறிவுறுத்துறது. இப்போ அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடு, நீ அதுக்கு கீழேயும் கொடுக்க வேண்டாம் மேலேயும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறா அப்படின்னா அந்த மெட்டீரியல் விஷயத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது மட்டுமே நம்மளோட லைஃபோட ப்ரையாரிட்டி அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அந்த சென்ஸ் ப்ளஷர்ஸ் இருக்குல்ல, அது மட்டுமே பிரதானம் அப்படின்னு இருக்கிறவாளை இங்கே சாஸ்திரம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஸோ காமாத் மானஹா, சென்ஸ் ப்ளஷர்ஸுக்கு கை கால் மூஞ்சிலாம் கொடுத்தா அதுதான் அந்த பர்சன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுட்டுருப்பாவா, தப்பி தவறி கூட அந்த லிஸ்ட்டில் தர்மமும் மோட்சமும் இருக்கவே இருக்காது, அர்த்த அண்ட் காம மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்லேயே எது ஹையஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வர்கபரா, அவளோட லிஸ்ட்டில் என்ன இருக்கும், ஸ்வர்க்கம் போகிறதும் அவளோட லிஸ்ட்டில் ஒரு ஐட்டமாக இருக்கும். ஏன்னா அவளோட அல்டிமேட் கோல் என்னன்னா ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்துக்கு போகிறது. இப்போ எப்படி வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போகிறது எல்லாருடைய ஒரு கனவாக இருந்ததோ, எல்லாருடைய இப்போ நீங்கள் வைதிகாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா அவளுக்கு எது எய்ம் நீங்கள் போய் கேளுங்க, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி அக்னிஹோத்திரம்லாம் பண்ணுறீங்களே எல்லாம் பண்ணுறீங்களே எதுக்கு பண்ணுறீங்கன்னா ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாள். அவளுடைய கோலே வந்து ஸ்வர்க்கமாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் ஸ்வர்க்கத்துக்கு போகிறது எய்மாக இருந்தது, இந்த காலத்தில் அமெரிக்கா போகிறது வந்து எய்மாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்தியாவிலேயே இருக்கிறது தான் நிறைய பேரோட எய்மாக இருக்க போகிறது பாருங்க. ஏன்னா இதுதான் வந்து ஸ்வர்க்க பூமியாக இருக்க போகிறது. இப்போ வந்து அந்த ஸ்வர்க்கம் இருக்கே, இந்திரன் இருக்கிற ஸ்வர்க்கம் இருக்கே, அதுக்கு போனோன்னா வாட் இஸ் தி குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்டு? முதல்ல சாகணும். அமெரிக்கா போகிறதுக்கு உயிரோடு இருந்தால் தான் வந்து நம்மளால் போக முடியும். அந்த வீசா அதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து போயிடுவோம் இல்லையா. அப்போ அவிபஸ்சிதா வேதவாதரதா நானியதஸ்தீதி வாதினஹா, அப்புறம்
காமாத்மானஹா ஸ்வர்கபரா. இந்த 5ம் வந்து இந்த செல்ஃபிஷ் மக்களுடைய டிஸ்கிரிப்ஷனாக கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இங்கே சொல்கிறார். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிற மக்களால் ஒரு நாளைக்கும் கர்மயோகியாக ஆக முடியாது அப்படிங்கிறதை கிருஷ்ணர் இங்கே நமக்கு சொல்கிறார். இப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, மறுபடியும் இப்போ எங்கே வரணும், 42வது ஸ்லோகம். பிரவதந்தி அப்படின்னு சொன்னால் அவள் வந்து செல்ஃபிஷாக இருக்கா இல்லையா, அவள் எப்படி செல்ஃபிஷாக இருக்கா அப்படிங்கிறத ஃப்ரீயாக அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்லுவாள். நான் என்னெல்லாம் பண்ணி இதெல்லாம் சம்பாதிச்சேன் தெரியுமா, நீயும் அதே மாதிரியே உன்னோட லைஃப்பில் பண்ணினேன்னா என்ன மாதிரியே நீயும் அமோகமாக செல்ஃபிஷாக உன்னோட லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரீயாக தன்னுடைய ஃபிலாசபியை அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்கிறது, ப்ராப்பகேட் பண்ணுவாள். பிரவதந்தி அப்படின்னா ப்ராப்பகேட் பண்ணுறது. அந்த மெட்டீரியல் ஃபிலாசபி என்றைக்குமே அட்ராக்டிவாக இருக்கும்ல. உனக்கு இது கிடைக்கும், உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், மோட்சம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. மோட்சம் கிடைக்கும்னா அது மாட்டுக்கு இருந்துட்டு போகிறது. ஏன்னா அதுக்கு எனக்கு மீனிங்கே தெரியாததுனால உனக்கு வீடு கிடைக்கும், உனக்கு கார் கிடைக்கும், உனக்கு வந்து ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா உடனே நம்ம வந்து அப்படிலாம் கிடைக்கும் போல இருக்கேன் அந்த பக்கம் போய்ட்றோம் இல்லையா. அந்த மாதிரி அவள் வந்து தன்னுடைய விஷயங்களை எல்லாம் அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்லுவாள். அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் கீதா கிளாஸ் வந்தால் கேட்பேன், என்ன இந்த வயசுலேயே என்னத்துக்கு கீதா கிளாஸ்லாம் போயிண்டு, அதுக்கெல்லாம் தனியாக வயசு இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இப்போ அந்த பசங்கக்கிட்ட வந்து யாராவது ஒரு ஃபஸ்ட்டு வாட்டி கேட்டால் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். இதே ஒரு 4-5 வாட்டி அந்த பசங்களை கூப்பிட்டு இதுக்கு போகிற எல்லாம் போகாத, இந்த வயசுக்கு இல்லை இது அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கே டவுட் வந்துடும். ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் போல இருக்குது, இல்லைனா ஏன் இவ்வளோ வாட்டி சொல்கிறா அப்படின்னு. இல்லை, ஏற்கனவே கீதா கிளாஸ்க்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறா, வரவாளியும் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கா. அப்போ நல்லா கன்ஃபியூஸ் ஆகிடுவான். அப்போ இந்த மக்கள் வந்து ஃப்ரீயாக அவளுடைய ஃபிலாசபியை ஸ்ப்ரெட் பண்ணுவா. எப்படி வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வேணும்னு நான் பார்க்குறோம், நம்ம மேலே திணிக்கப்படுறதில்ல, நீ வேண்டானாலும் காதில் விடுறதில்ல. அந்த மாதிரி இவள் வந்து வேண்டாம் சொன்னாலும் நம்மக்கிட்ட வந்து அந்த விஷயங்களெல்லாம் போட்டு நம்மளோட மைண்டை வந்து அவள் கன்ஃபியூஸ் பண்ணுவா. அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், நம்மளை வார்ன் பண்ணுறார். இந்த மாதிரி மக்களை பார்த்த உடனே நீ அலர்ட் ஆகிடு, டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு பெல் அடிக்கணும். இவாக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக பேசணும், இவா நம்மளை மாற்றிடுவா அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறார். அந்த தூண்டில் ஒரு இது மாட்டிருப்பால, அந்த மாதிரி நீ போய் அவகிட்ட மாட்டின்றாதே அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நம்மளை இங்கே வார்ன் பண்ணுறார். இன்னும் நம்மளும் அவளை மாதிரி மாறிடுவோம். அதனால்தான் சங்கரர் என்ன சொல்கிறார், சத் சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம். அதனால தான் சத் சங்கத்திலையே எப்பயும் இருக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம யாரோட அசோசியேஷன் வச்சுட்டு இருக்கோமோ அவளை மாதிரியே தான் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா. ஸோ எப்படி பேசுகிறாளாம் அவா, புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி, ஃப்ளவரி ஸ்பீச், புஷ்பிதாம் வாச்சம், அந்த தேனொழுக பேசுறதுன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி பேசி நம்மளை வந்து அவள் கவுத்துடுவா. அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், நீ இதெல்லாம் வாங்கினேன்னா உனக்கு ஃப்ரீ அப்படின்வாங்க. என்ன ஃப்ரீ, பிளாஸ்டிக் ஸ்பூன். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுக்குறோம், நான் வாங்க போய் நம்ம அதை வாங்கலாம். அந்த பொருள் நம்மளுக்கு வேணுமா வேண்டாமான்றதை பற்றிலாம் யோசனை இல்லை, ஃப்ரீயாக ஏதோ ஒன்று கொடுக்குறான்ல, அதுக்காக போய் அதை காசு செலவழித்து வாங்குவோம் இல்லையா. அந்த மாதிரி அவகிட்ட போய் நாம் மாட்டின்றுவோம். அவள் வந்து புஷ்பிதாம் வாச்சம். நெக்ஸ்ட் என்னது, கிரியா விசேஷ பகுலாம், கிரியா விசேஷ பகுலாம் வாச்சம் பிரவதந்தி. இப்போது வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ் பற்றி நம்மக்கிட்ட அவள் வந்து பேசுவா. அதை பண்ணால் இது கிடைக்கும், இது பண்ணால் அது கிடைக்கும். கிரியா விசேஷ பகுலாம் அப்படின்னா வேதிக் லாங்குவேஜில் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு அர்த்தம். வெரைட்டிஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ். இந்த பூஜை பண்ணு உனக்கு பேர் கிடைக்கும், அது பண்ணு ப்ரொமோஷன் கிடைக்கும். மாடர்ன் லாங்குவேஜில் சொல்லணுன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், இதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்க, இதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணு, அதை பண்ணு, அப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பா.
இப்போ ஒன்று முடிஞ்ச உடனே இன்னொன்று ரெடியாக ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டே பண்ணிட்டு இருந்தா எப்போ வந்து கீதா கிளாஸ் எல்லாம் கேட்குறதுக்கு டைம் இருக்கும் நமக்கு இல்லையா? அப்போ அதுக்கு பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்மளால் டைம் கொடுக்க முடியாது. இப்போ அவள்லாம் எப்படி இருப்பான்னா 24 மணி நேரத்தில் அவளுக்கு மட்டும் 26 மணி நேரம் வேலை இருக்கும். அது பின்னாடியே போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு இருக்கிறதே தெரியாது. எப்போ பாரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுன்னு இருப்பா. ஸோ இப்படியே அவள் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு என்ன கிடைக்கும்? ஜன்ம கர்ம பலப்பிரதாம். இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம், அது என்ன பண்ணுவோம்? நம்மளை இன்னொரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு தூண்டிவிடும். அப்போ அதை பண்ணுவோம், அது என்ன ஆகும்? வேறு இன்னொரு ஆக்டிவிட்டியில் கொண்டு போய் விடும். அந்த வேர்ல்ட் பூல் ஆஃப் ஆக்ஷன்ஸில் நாம் சுழண்டு அப்படியே சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ அபிமன்யு மாதிரி என்ட்ரு பண்ணிவிடுவோம், ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு தெரியாது. சில பேர் சொல்லுவாள், டூ மெனி ஆக்டிவிட்டீஸில் நான் மாட்டின்ட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப ஒரே டென்ஷனாக இருக்குது, எப்படி இதுலேருந்துலாம் வெளில வருதுன்னு தெரியல அப்படின்னு. அதனால தான் பாவம் அவளால் கிளாஸ்க்கு வர முடியல அப்படின்னு வேற சொல்லுவாள். நிறைய ஆக்டிவிட்டீஸை வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு. இப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதை கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. அப்படின்னா யாருமே எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணக்கூடாதுன்னு கீதா வந்து நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறதா அப்படின்னா அப்படி சொல்லலை. நீ வந்து வேலையெல்லாம் பண்ணு, ஆனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? நீ அந்த வேலையெல்லாம் பண்ணுறியே அதுலேருந்து கிராஜுவலாக எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அர்த்த காமம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப லோ லெவல்னு சொல்கிறார். இப்போ அதை விட்டுட்டு தர்ம மோக்ஷத்துக்கு நீனு போகணும். இதுக்கு தான் இந்த 4 ஆசிரமங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச. அப்போ ஒரு பர்சன் வந்து கிராஜுவலாக ஒரு ஆசிரமத்துக்குள்ளேயும் நுழையணும். ஒரு ஆசிரமத்துக்குள்ளே நுழையணும், மெச்சோர் ஆகணும், வெளியில் வரணும். நெக்ஸ்ட் ஆசிரமத்துக்குள்ளே போகணும், மெச்சோர் ஆகணும், வெளியில் வரணும். அப்போ வந்து டெஃபினட்டாக சந்நியாசம் எடுத்துக்கணுமா அப்படின்னா ஃபிசிக்கலாக சந்நியாசம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மென்டலாக டெஃபினட்டாக சந்நியாசியாக இருக்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நானே வெளியில் வந்துட்டேன்னா அது விக்ட்ரி. யம தர்மராஜா என்னை வெளியில் இழுத்தாருன்னா அது வலி இல்லை. யம தர்மராஜாவே என்னை வந்து கூப்பிடுறாருன்னா அது வந்து பெயின். நானே ரெடி ஆகிட்டேன்னா அதுதான் வந்து சக்ஸஸ். அதனால் அவள்லாம் வந்து ஜன்ம கர்ம பல பிரதாம். ஸோ ஜன்ம மரண சைக்கிள்லேயே அவள்லாம் சுற்றின்னு இருப்பா. அப்போது எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸை பற்றி அவள் பேசின்னு இருப்பா அப்படின்னா, எந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணினா மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு ஜென்ம மரணம் ஏற்படுமோ அந்த ஆக்டிவிட்டீஸ் பற்றி மட்டும்தான் அவள் வந்து பேசுவா. அப்போ அவள் பேசுகிற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால நமக்கு மென்டல் பியூரிட்டி கிடைக்காது. அப்போ மென்டல் பியூரிட்டி கிடைக்கணும்னா என்ன விதமான கர்மா நம்ம பண்ணணும்? சாத்வீக கர்மாணி பண்ணணும். பட் செல்ஃபிஷ் பீப்புள் எப்பவுமே என்ன கர்மா பண்ணுவா? ராஜச கர்மா பண்ணுவா. அது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியாக இருந்தால் கூட அது எப்படி இருக்கும்னா அவளுக்கு ஏதோ ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணுவாள். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார்? போகைஸ்வரிய கதிம் பிரதி. அவளுடைய டார்கெட் 2 தான். ஒன்று போக, இன்னொன்று வந்து ஐஸ்வர்ய. போகன்றது காம புருஷார்த்த, ஐஸ்வர்யங்கிறது அர்த்த புருஷார்த்த. ஸோ போக ஐஸ்வர்யன்னா அர்த்த காம புருஷார்த்த. ஸோ பணம் அண்ட் ப்ளஷர்ஸ் ரெண்டும் தான் அவளுடைய டார்கெட். கோவில் பற்றி பேசினா கூட என்ன சொல்லுவா? இந்த கோவிலுக்கு நீ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போனேன்னா உனக்கு இது கிடைக்கும். 7 வெள்ளிக்கிழமை போய் நீ விளக்கேற்றினேன்னா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் எதை பற்றி ரிலீஜியஸாக பேசினாலும் ஏதாவது ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் தான் அதில் வந்து இருக்கும். ஸோ பணம் அண்ட் காம இதில் தான் அவளுடைய இன்ட்ரெஸ்டானது இருக்கும்.
இப்போ அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போகைஸ்வரிய பிரசக்தா. அவள் வந்து அர்த்த காம பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் அவள் அர்த்த காமத்திலேயே டோட்டலி இன்வால்வ் ஆகவும் இருப்பா. பிரசக்தான அட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ தூரத்துக்கு? தயா பஹ்ருத சேதசாம் அப்ரஹுத சேதசாம் தயா அப்படின்னா தேர் மைண்ட்ஸ் ஆர் டோட்டலி கேரிட் அவே அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளேயே அவள் வந்து அந்த அர்த்த காமத்திலேயே மூழ்கி போனவாளா அவள் வந்து இருப்பா. இப்போ வந்து நம்ம ஆசை இருக்குல்ல, ஆசை வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய மைண்டில்? நிறைய விஷயங்கள் ஆசைப்படுறோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கெலாம் பார்த்தோம்னா 10 ஆசையாக இருக்கும், அப்புறம் 100, அப்புறம் 1000, அப்புறம் 10,000, இப்படி இன்க்ரீஸ் ஆகின்னு போகுது. எக்ஸ்பொனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகின்னு போகுது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுறது இருக்கே, அது எப்படி நடக்கிறது? அதனோட ரேட் வந்து ஸ்லோவாக இருக்குல்ல. அப்போ நம்மளுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். யாருக்கு? இந்த மாதிரி இந்த ராஜச கர்மா பண்ணுறவாளுக்கு ஆசை இவ்வளோ இருக்குது, ஆனால் ஒன்று ஒன்று நிறைவேறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது. அதனால நேர் வழியிலலாம் போனால் செட் ஆகாது போல் இருக்கு. நம்ம வந்து குறுக்கு வழியை இப்போ ஃபாலோ பண்ணணும், ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதர்மத்துக்கு அவள் இப்போ போக ஆரம்பிச்சிடுவா. அப்பஹ்ருத சேதசாம், அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, அந்த பிரித்து பார்க்குற சக்தி வந்து அவளை விட்டு போயிடும். நியாயமாக நடந்துக்கிறது, தர்மமாக நடந்துக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால் இதெல்லாம் இப்போ என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி தப்பு பண்ணும்போது தான் அந்த மனசாட்சி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லைட்டாக குத்தும். அதே பழகிடுச்சுன்னா குத்துறதெல்லாம் வந்து இருக்காது. அப்போ கேட்பேன், நான் மட்டுமா இந்த தப்பு பண்ணுறேன், எல்லாரும் இதை தான் பண்ணுறா அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பா. அதனால தான் யதா ராஜா ததா பிரஜா. இப்போ நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் கிடச்சிருக்குன்னா யூ கெட் அ கவர்மெண்ட் தட் யூ டிசர்வ். நம்மளில் இருக்கிற ஒரு ஆள் தானே நம்மளோட லீடராக இருக்கா. அப்போ எப்படி இருப்பா? இப்போ அந்த காலத்தில் வந்து பாபம் அண்டு புண்ணியம் அதுக்கெலாம் வந்து பயந்துட்டு இருந்தா. அக்கிரமங்கள்லாம் பண்ணணுன்னா பயப்படுவா. ஆனால் இப்போ பாபம் புண்ணியம்லாம் எங்கே இருக்குது, கண்ணில் காமின்னு கேட்குறா இல்லையா? பாபம் எங்கே இருக்குது, எப்படி பாபம் சேருறதுன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்பா. இப்போ அவகிட்ட போய் நீங்கள் இல்லை நீ பாபம் பண்ணினா உனக்கு வந்து நரகம் கிடைக்கும் அப்படின்னா நரகத்தை காமி அப்படின்னு கேட்பா. எங்கே கூட்டின்னு போகிறது அவளை? அப்போ எப்படி நான் அதை நம்புறது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அக்கிரமம் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, கிரமம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. கிரமம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். கிரமம்னா கரெக்டாக பண்ணுறதுன்னு அர்த்தம், அக்கிரமம்னா அதுக்கு ஆப்போசிட். ஸோ அப்பஹ்ருத சேதசாம்னா அக்கிரமம் பண்ணுற மக்கள். இப்போ விவசாயாத்மிகா புத்தி ந விதீயத்தே, ந விதீயத்தேன்னா ந அஸ்தி அப்படின்னு அர்த்தம், நாஸ்தி. அவளுக்கு வந்து கிளியர் திங்கிங் உடைய புத்தி இல்லை, அந்த கிளாரிட்டி திங்கிங் அவளுக்கு இருக்காது. லைஃப்பில் வந்து அந்த ப்ரையாரிட்டிஸ் வந்து இந்த பர்சன்ஸுக்கு, இந்த செல்ஃபிஷ் பீப்புளுக்கு கிளாரிட்டி இருக்காது. கோல்ஸ்லேயும் கிளாரிட்டி இருக்காது, மீன்ஸ்லேயும் கிளாரிட்டி இருக்காது. சமாதவ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மைண்டுன்னு அர்த்தம், அந்தக்கரணம். அவளுடைய அந்தக்கரணத்தில் கிளியர் திங்கிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் மக்கள் கர்மயோகியாக ஒரு நாளைக்கும் ஆக முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ யாரால் கர்மயோகியாக ஆக முடியும் அதை வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 45. त्रैगुण्य विषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थः निर्योगक्षेम आत्मवान्. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். யாரால் கர்மயோகியாக ஆக முடியும்? அப்போ ஒரு கர்மயோகியோட பர்சனாலிட்டி
எப்படி இருக்கும், அந்த கர்மயோகியோட திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இப்போ கர்மயோகியோட கோல் என்னவா இருக்கும், ஆட்டிடியூட் என்னவா இருக்கும், அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திரைகுண்ய விஷயாக வேதாக. திரைகுண்யம் அப்படின்னு சொன்னால் அர்த்த காம அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். விஷயா அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர். வேதனா வேதம். இப்போ வேதத்தில் அர்த்த காம பற்றின விஷயமும் அவைலபிளாக இருக்குது. அர்த்த காமத்தை பற்றின சப்ஜெக்ட் மேட்டரும் வேதத்தில் இருக்குது. ஆனால் ஒரு கர்மயோகி எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், நிஸ்திரைகுண்யோ பவ அப்படிங்கிற. நிஸ்திரைகுண்யோ பவ. ஒரு கர்மயோகி அந்த மெட்டீரியல் விஷயங்களோட அட்டாச் ஆகக்கூடாது அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்கிறார். அதோட ரோல் என்னவோ அதுக்கு மட்டும் அதை நீ யூஸ் பண்ணு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த அர்த்த காமெல்லாம் பின்ன இருக்குது அப்படின்னா, இந்த டான்ஸு, பாட்டு, ட்ராமா இதெல்லாம் காமக்கு கீழே வந்துடும் இல்லையா, என்டர்டெயின்மெண்ட்டில் வந்துடும். அப்போ நீ இதெல்லாமும் இருக்குது. ஆனால் எது உன்னுடைய லைஃப்பில் ப்ரைமரியாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ சினிமாவும் ஆஃபீஸ் போகிறதும் தான் உன்னுடைய கோலா, இல்லை கிரிக்கெட் மேட்சும் ஆஃபீஸ் போகிறதும் மட்டும்தான் உன்னுடைய கோலா அப்படின்னா, வேறு ஏதோ ஒரு கோலை அடையிறதுக்கு நீ இந்த விஷயங்களை பயன்படுத்தணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் கர்மயோகி என்ன சொல்லுவான், இப்போ என்னோடய ஆஃபீஸ் போகிறத நான் யூஸ் பண்ணி மோட்சங்கிற கோலை அடைவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ வீட்டில் இருக்கிறவா ஹவுஸ் ஒய்ஃப்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபை வேலை பண்ணிட்டு மோக்ஷம் அப்படிங்கிற கோலை நான் அடைவேன். அப்போ இந்த வேலைகள்லாம் இருக்குல்ல அது செகண்டரி. ஆனால் அதை நான் மீன்ஸாக யூஸ் பண்ணி என்னுடைய ப்ரைமரி கோலை நான் அடைவேன். இப்போ தயிர் சாதம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. தயிர் சாதம் எப்படி இருக்கும், பிளாண்டாக இருக்கும். அதனால தான் அதுக்கு என்ன தொட்டுப்போம், ஊறுகாய் நாம் தொட்டுக்கிறோம். இப்போ சப்போஸ் ஊறுகாய் மெயின், தயிர் சாதத்தை நான் ஊறுகாய்க்கு தொட்டுப்பேன், எப்படி இருக்கும், தப்புன்னு தெரியறதில்ல. அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, அதுதான் மெயின், மோக்ஷம் செகண்டரி அப்படின்னு சொன்னால் ஊறுகாவை மெயினாக சாப்பிட்டுட்டு தயிர் சாதத்தை தொட்டுக்கிறோன்னு அர்த்தம். தயிர் சாதம் மெயின், ஊறுகாய் தொட்டுக்கிறது அப்படின்னா மோக்ஷம் மெயின், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆக்டிவிட்டீஸ் செகண்டரி. அதை பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணி மோக்ஷம் அப்படிங்கிற கோலை நான் அடைவேன். அப்போ தர்ம மோக்ஷம்தான் முக்கியம், அதுதான் ப்ரைமரி. அதுக்காக என்னுடைய மொத்த லைஃப்பையும் நான் டெடிகேட் பண்ணுவேன். இப்போ நிஸ்திரைகுண்யோ பவ நிர்த்வந்தோ பவ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அர்த்த காம எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்சர்வியண்ட்டாக இருக்கணும், செகண்டரியாக இருக்கணும். நிர்த்வந்துவோ பவ அப்படின்னா துவந்துவ அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு அர்த்தம். சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், அந்த மாதிரி கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட். அப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இந்த ஏதாவது ஒரு பெயர்ச்சி வந்ததுன்னா என்ன சொல்லுவோம், ஒரு 2.5 வருஷத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ 2.5 வருஷம் கழித்து நன்னாயிடுமான்னா அதுவே பழகிடும் அப்படின்னு சொல்கிறாள்ல. அப்போ வேறு ஒரு கஷ்டம் வரும். ஒரு கஷ்டம் போச்சுன்னா இன்னொரு கஷ்டம் வரும். ஏதாவது ஒன்று இப்படி நம்மளோட லைஃப்பில் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ இதை மாதிரிலாம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா ஒன்றுத்துக்கும் நான் பரிகாரம் அப்படின்னு பண்ண போனேன்னா கிருஷ்ணர் இங்கே கேட்குறார், எவ்வளோத்துக்குன்னு நீ பரிகாரம் பண்ணுவ, உனக்கு லைஃப் டைம் போருமா அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு? டெஃபினட்டாக பண்ண முடியாது இல்லையா. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், இன்னொன்றுத்துக்கும் பரிகாரம் பண்ணுறேன்னு கிளம்பாத, நிர்த்வந்தோ பவ அப்படின்னு சொல்கிறார். அந்த கஷ்டங்களை அக்செப்ட் பண்ணுற மனப்பாங்கை நீனு வளர்த்துக்கோ. அப்போ கர்மயோகி பரிகாரமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா தர்ம மோட்சத்துக்கு டைம் இருக்காது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஸோ நிர்த்வந்தோ பவ அப்படின்னா பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு
கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो